பல்லடத்தில் 3 பேர் கொலை எதிரொலியாக அடையாளம் தெரியாத சந்தேகிக்கும்படியான நபர்கள் ஊருக்குள் வர தடை விதித்து கிராம மக்கள் வைத்திருக்கும் பதாகைகளால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதியன்று தெய்வசிகாமணி, அளமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் நள்ளிரவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் 14 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் போலீசாருக்கு ஏமாற்றமே கிடைக்கும் நிலையில் மகனை மையமாக வைத்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த செந்தில்குமார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஃபைனான்ஸ் தொழில் நடத்தி வந்ததாகவும் அதில் கடும் நஷ்டம் ஏற்பட்டதால் அந்த தொழிலை கைவிட்டிருக்கிறார். அப்போது தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரோடு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் செந்தில்குமார் அந்த நபரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த அந்த நபரின் பத்திரங்கள் செந்தில்குமாரின் வீட்டில் இருந்ததாகவும் அந்த பத்திரங்களை எடுப்பதற்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்குமோ என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த நபர் யார், அந்த நபருக்கு இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் அதிலும் இதுவரை எந்த முன்னேற்றமும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கொலை நடந்து 15 நாட்களாகியும் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல்கள் கிடைக்காததால் துப்பு துலக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இதனால் புலம்பெயர் தொழிலாளர்களிடம் கைரேகை மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கண்டியன்கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட சேமலை கவுண்டம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கண்டியன்கோவில் கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினரின் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆங்காங்கே பதாகைகள் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஊருக்குள் வசிப்பவர்களும் தோட்டச்சாலையில் வசிப்பவர்களும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அந்த பதாகைகளில் இடம்பெற்றுள்ளன. அடையாளம் தெரியாத நபர்கள் ஊருக்குள் நுழைய தடை என்றும், அடையாளம் தெரியாத நபர்களை வைத்து வீடு மராமத்து பணி செய்வதையும் கிணறுகளை தூர்வாரும் பணி செய்வதையும் தவிர்ப்போம் என்றும், பழைய துணி வாங்குபவர்கள், பெட்ஷீட், போர்வை விற்பனை செய்பவர்கள், பழைய இரும்பு பொருள் வியாபாரம் செய்பவர்கள், வளையல் விற்பனை செய்பவர்கள், நன்கொடை வசூலிக்கிறோம் என்ற பெயரில் வரும் நபர்கள் என யாரும் ஊருக்குள் வர தடை என்றும் அந்த பதாகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோட்டத்தில் குடியிருப்பவர்கள், சாலையோரமுள்ள பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த அனைவரும் முன்வர வேண்டும் எனவும், இரவு நேரங்களில் யாராவது கதவை தட்டினால் விசாரிக்காமல் கதவை திறக்க வேண்டாம் என்றும், பகல் இரவு நேரங்களில் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாராவது ஊருக்குள் வந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், அவசர தொலைபேசி எண் 100க்கு அழைக்கவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தற்காப்பு ஆயுதங்களும் நமக்கு பேராயுதம் என்ற முன்னோர்கள் வழியில் நாமும் பயணிப்போம் என கண்டியன்கோவில் கிராம பொதுமக்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஊரின் முக்கிய பகுதிகளில் ஆங்காங்கே பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் ரைஸ் மில், தேங்காய் களம், பனியன் நிறுவனங்களில் வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் கண்டியன்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதிகளில் இதுபோன்ற பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் இப்போ ஒரு கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 3 விவசாயிகள் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதனுடைய விளைவாக எங்களுடைய கிராமங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையணும்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட் விற்க வர்றவங்க, பழைய இரும்பு வாங்க வர்றவங்க, வளையல் விற்க வர்றவங்க, அடையாளம் தெரியாத நபர்கள் வரும்பொழுது நாம் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து
அந்த தகவல் யாராச்சும் நம்ம மர்ம நபர்கள் இருக்கும் பட்சத்தில் காவல்துறைக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரச்சனைக்கு வச்சுக்கிறோம். ஏன் இது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்னா யார் வராங்க போகிறாங்கன்னு கிராமங்களில் தெரியறதில்ல. அங்கங்கே கேமராக்கள் வந்து நம்ம பெருசாக அளவில் பொருத்தணுங்கிறத நம்ம இதில் கேட்டுக்கிறோம். இந்த கொலை சம்பவம் நடந்ததை பற்றி பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. வீட்லையெல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் வெளியே வர முடியல. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரேன்னா 5 மணிலேருந்து பயமாகவே இருக்குது. சாயங்காலம் 5 மணி ஆனால் பயமாக இருக்குது. எதுவும் வெளியே போக வர முடியல. அதனால் எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து ஒத்துழைப்பு கிடைக்க வேணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கொலை சம்பவத்திற்கு பிறகு கண்டியன்கோவில் ஊராட்சியில் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் முழு வீச்சில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு செயல்பட்டாலும் இரவு நேரங்களில் கால்நடைகளுக்கு தீவனம் செலுத்துவதற்கும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கும் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கும் வெளியே வர முடியாமல் அச்சத்தோடு வாழ்வதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.